எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, "முருங்கைய நட்டவன் வெறுங்கையோட போவான்" அப்படின்னுவாங்க. எப்போ பழமொழி எங்கள் பாட்டி சொன்னாலும், அதுக்கான அர்த்தத்த சொல்லுங்க, பொருள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன் நானு. இதுக்கான பொருள் வந்து, முருங்கைக்கீரைய சாப்பிட்டா நம்ம எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. பிபி, சுகர் இதெல்லாம் வராம தடுக்குது. வந்தவங்களுக்கு கண்ட்ரோலும் ஆகுது. அதனால நீங்க முருங்கைக்கீரைய வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டீங்கன்னா, வயசானா தடி ஊனிட்டு போக வேணாம். நீ தடி இல்லாம தனியா தில்லா நடந்து போலாம் அப்படின்னாங்க எங்க பாட்டி. அதுக்கான அர்த்தம் தாங்க இது. இப்ப நாங்க என்ன செய்றோம்னா, முருங்கைக்கீரை சூப்புங்க. இப்ப லைட்டா கோல்ட் ஆவுற மாரி இருந்துச்சு எனக்கு. அதனால காலையில கஷாயம் போடலான்னிட்டு கற்பூரவள்ளி, துளசிலாம் பறிச்சுட்டு வந்தேன். கூடவே முருங்கைக்கீரையும் போட்டு அத சூப்பா செஞ்சிடலாமே அப்படின்னிட்டு கற்பூரவள்ளி, துளசி, முருங்கைக்கீரைய வந்து அந்த காம்போட அலசி கட் பண்ணி போட்டுப்பேன். போட்டுட்டு மஞ்சத்தூளு, உப்பு, சீரகம், பெப்பர் அது மிளகு வந்து இடிச்சும் போடலாம். நான் தூள் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டேங்க. இப்ப சூப் ரெடிங்க.